பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான போஸ்டிங்ஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டண்டான கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குற நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதேமாதிரி இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற எழுத்து தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல் வியூவில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிறேன், பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மே மாதத்துலேருந்து வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மே மாதத்துலேருந்து அட் ப்ரெசென்ட் வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரியான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக வந்து ஸ்டடி மெட்டீரியலோட ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 2 மாதங்களுக்கு சேர்த்து தான் வந்து இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாத கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபுல் வியூவில் நீங்கள் பார்க்க முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் அதிக வரவேற்பு மிக்க பகுதி என்ற பிரிவில் முதல் இடத்தை பெற்றுள்ள மாநிலம் எது? ஸோ இந்தியாவின் அதிக வரவேற்பு மிக்க பகுதி என்ற பிரிவில் முதல் இடத்தை பெற்றுள்ள மாநிலம் இமாச்சல பிரதேசம். இவற்றில் எந்த நாடு இணைப்பு துண்டிக்கும் உரிமை என்னும் சட்டத்தின் கீழ் இயற்ற உள்ளது? ஆஸ்திரேலியா. ஸோ இவற்றில் எந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு துண்டிக்கும் உரிமை என்னும் சட்டத்தினை இயற்ற உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. அடுத்த கொஸ்டின், குப்தேஸ்வர் காடுகள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசா. குப்தேஸ்வர் காடுகள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஹோரி ஹப்பா எனப்படும் காளைப்பந்தயம் எந்த மாநிலத்தில் நடத்தப்படுகிறது? ஹோரி ஹப்பா எனப்படும் காளைப்பந்தயம் எந்த மாநிலத்தில் நடத்தப்படுகிறது? பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் நடத்தப்படுகிறது. தமிழ் புதல்வன் திட்டத்தின் பயனாளிகள் யார்? ஸோ தமிழ் புதல்வன் திட்டத்தினுடைய பயனாளிகள் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள். தமிழ் புதல்வன் திட்டத்தின் பயனாளிகள் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள். இணைய வழி மூலம் அதிகபட்ச சேவைகளை வழங்குகின்ற மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். யூனியன் பிரதேசம் மாநிலம்னு பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர். எந்த மாநிலத்தின் சுரங்கத்துறை 840 மில்லியன் டன்களுக்கும் மேலான இரும்பு தாதுக்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளது? எந்த மாநிலத்தில் சுரங்கத்துறையிலிருந்து 840 மில்லியன் டன்களுக்கு மேலான இரும்பு தாது இருக்கிறத கண்டடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம். ஸோ அடுத்த கொஸ்டின், அருகி வரும் உயிரினங்களின் வளங்காப்பு இந்தியை உருவாக்கிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ உயிரினங்களுடைய வளங்காப்பு நிதியை வந்து உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. தேசிய பால் பண்ணை மற்றும் வேளாண் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? தேசிய பால் பண்ணை மற்றும் வேளாண் கண்காட்சி சாய் பாசா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்றது. கோலோ இந்தியா வளர்ந்து வரும் திறமைகளை அடையாளம் காணும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? சண்டிகரில். ஸோ கோலோ இந்தியா வளர்ந்து வரும் திறமைகளை அடையாளம் காணும் திட்டமாக எங்கு தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா சண்டிகரில். இந்தியாவின் முதல் 360 டிகிரி கோணத்திலான குவிமாட வடிவிலான மூல் குவிப்பு திரையரங்கம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில். இந்தியாவின் முதல் 360 டிகிரியில் கோணத்திலான குவிமாட வடிவிலான மூல் குவிப்பு திரையரங்கம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா சென்னையில். 2024ஆம் ஆண்டு கோலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஸோ கோலோ இந்தியா 2024ஆம் ஆண்டு சாம்பியன் பட்டம் வென்ற அணி பார்க்கும்போது சமண பல்கலைக்கழகம். ஸோ சமண பல்கலைக்கழகம் தான் பட்டம் வென்ற சாம்பியன் பட்டம் வென்ற அணி. வாரத்திற்கு ஒரு முறை புத்தகப்பை இல்லாத தினத்தை அறிவித்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். வாரத்திற்கு ஒரு முறை புத்தகப்பை இல்லாத தினத்தை அறிவித்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். சம்மக்க சாரளம்மா ஜாதரா திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது பார்த்திங்கன்னா தெலுங்கானா. ஸோ இந்த மாதிரியான திருவிழா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ப்ரொனன்சியேஷன் வரும்போது நல்லா திங்க் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸோடு நம்ம வந்து அடுத்த முறை வந்து உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக வந்து கொஷின் வித் ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். சம்மக்கா சாரளம்மா ஜாதரா திருவிழா இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல். இது எங்கே கொண்டாடப்படுதுன்னு பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில். 2024ஆம் ஆண்டு ரைசீனா பேச்சுவார்த்தை மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில். ரைசீனா பேச்சுவார்த்தை மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா புதுடெல்லியில். ஆப்பிரிக்கா ஒன்றியம் என்பது எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்ட கண்ட அளவிலான அமைக்கப்பட்ட உறுப்பினர் நாடுகளாகும்னு பார்த்திங்கன்னா 55 உறுப்பினர்கள் கொண்ட நாடுகள். ஆப்பிரிக்கா ஒன்றியம் என்பது எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்ட கண்ட அளவிலான அமைப்பாகும்? 55 உறுப்பினர்கள் கொண்ட நாடுகள் அளவிலான அமைப்பு.
முதல் துணை தேசிய மட்டத்திலான பருவநிலை நெகிழ்திறன் பசுமை நிதியம் எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது? கோவா. ஸோ முதல் துணை தேசிய மட்டத்திலான பருவநிலை நெகிழ்திறன் பசுமை நிதியம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது? கோவா. இந்தியாவின் மிகப்பெரிய ஆளில்லா விமானங்களுக்கான விமானிகள் பயிற்சி நிறுவனத்தை தொடங்கியுள்ள நிறுவனம் எது? ஐஐடி கவுஹாத்தி. இந்தியாவில் 3 வாகன உற்பத்தி மையங்களை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் 3 வாகன உற்பத்தி மையங்களை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இவற்றில் எந்த மாநிலத்தில் பருவேட்ட திருவிழா, சோதனை வேட்டை திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது? ஆந்திர பிரதேசம். இவற்றில் எந்த மாநிலத்தில் பருவேட்ட திருவிழா, சோதனை வேட்டை திருவிழா என்று ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது? ஆந்திர பிரதேசம். ஸோ 20 கொஷின் இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸாக பார்த்துருக்கோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ட் ஆஃப் வீடியோஸில் நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி உயர்நீதிமன்றத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத ஃபுல் வீல் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான டீல் தரேன். பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வியூ இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.